வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை சொல்லும் காதை யூடியூப் சேனல். உங்கள் மனதில் கேட்கும் குரல். இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா? இந்த கதையின் தலைப்பு இரவில் பூத்த ரோஜாவின் மர்மம். இது ஒரு தொடர்கதை. ஆகையால் முதல் 5 பாகங்களை கேட்ட பின் பாகம் 6 கேளுங்கள். பாகம் 6 இதுவே இந்த கதையின் இறுதி அத்தியாயம் ஆகும். விடுதலையின் வாசல். இறுதி யுத்தம். அன்று இரவு வானமும் அந்த 3 ஆத்மாக்களின் வாழ்க்கை போல் இருண்டு கனமழை பொழிந்தது. அரண்மனையை சுற்றி உள்ள நிலத்தில் மழை நீர் வேகமாக ஒரு சிற்றாறு போல் பாய்ந்தது. ஆனால் அந்த இடி சத்தமும் மின்னல் வெளிச்சத்தில் மட்டும் அகிலாவின் மனதில் அச்சம் நீங்கி மனதில் திடீரென அவளுக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டது. இன்னியோட இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும். பூங்கோடையின் ரகசியம்தான் என்ன? அரவிந்தின் ஆத்மாவின் தேடல், கார்த்திகின் பாவம், இன்னும் முழுமையற்ற ரகசிய ஆத்மா இங்கு ஏதோ இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நேத்து கூட ஒரு புதிய குரல் கேட்டுச்சு இல்லையா? எல்லாவற்றிற்கும் இன்னைக்கு முடிவு தெரியும். அவங்க ஆத்மா சாந்தி அடைய அந்த வாசல் இன்னைக்கு என்னால திறக்கப்படும். மாலை நேரத்தில் வழக்கம் போல் அந்த 3 ஆத்மாக்களும் அங்கு இருந்த 2ஆம் தளத்தில் ஒன்று கூடினார்கள். அவர்களிடம் அகிலா சென்று பேசுகிறாள். நீங்க என்னதான் பாவம் செஞ்சீங்க? எதுல இருந்து விடப்பட முடியாம இப்படி இங்கேயே அடைஞ்சு கிடக்கீங்க? ஊருக்குள்ள உங்களை பத்தி நிறைய கதை சொல்றாங்க. சில பேருக்கு நீங்க யாருன்னே தெரியல. ஆனா நீங்க என்கிட்ட கேட்டதுனால நான் உங்களுக்கு உதவ நான் ஒத்துக்கிறேன். நான் அதுக்கான வேலையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த அரண்மனைக்கு தான் உண்மையில் என்ன நடந்ததுன்னு தெரியும். மேலும் அரவிந்தை நோக்கி, அதற்கு மேல் நீங்கள் தேடும் கேள்விக்கான விடை உங்களை கொலை செய்தவர்களுக்கு மட்டுமே தெரியும். அந்த கொலைக்காரன் யார் என்று யாருக்கும் தெரியவில்லை. உங்களே தெரியலன்னா உங்களை யார் கொலை பண்ணான்னு வேற யாருக்கு தெரியும்? இப்போது இந்த எல்லா கேள்விக்கும் உங்க 3 பேரோட முக்திக்கும் அந்த கொலையாளி சொல்ற விடை மட்டும்தான் இருக்கு. ஆனா இங்க மிகப்பெரிய கேள்வியே அந்த கொலையாளி யாருன்னு தான். அரவிந்த் கண்ணீர் ததும்ப, நீ எனக்கு உதவி செய்வது சரிதான். ஆனால் நீ கண்டறிந்த அந்த பந்தை மறந்து விடாதே. இங்கு உன் உயிருக்கும் ஆபத்து இருக்கிறது. எங்களுடைய முக்தி எவ்வளவு முக்கியமோ அதற்கு ஏற்ப எங்களுக்காக உதவி செய்யும் உன்னோட உயிரும் எங்க 3 பேருக்கும் முக்கியம். நாங்க அதை பாதுகாக்கணும்னு நினைக்கிறோம். கார்த்தி, அரவிந்தோட இறப்புக்கு பின்னாடி முழுக்க முழுக்க நான் தான் காரணம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவனை யாரோ கொலை பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே யார் அவனை கொலை பண்ணாங்கன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நான் சாகுற வரைக்கும் குற்ற உணர்ச்சியிலேயே இருந்துட்டேன். நான் தான் பெரிய பாவம் பண்ணிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போதைக்கு எனக்கு தேவை அரவிந்த யாரு கொலை பண்ணான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். என் மேல எந்த பாவ பழியும் இல்லைன்னு நினைச்சாதான் ஏன் ஆத்மா நிம்மதியா இந்த உலகத்தை விட்டு முக்தி அடையும். பூங்கொடி, என் வாழ்க்கை முழுசும் உண்மையான காதல் இருக்குன்னு நான் நம்பினேன். ஆனா அரவிந்துக்கு என்ன ஆச்சுன்னு கடைசி வரை எனக்கும் தெரிஞ்சுக்கணும்னு இருந்துச்சு. அதனாலதான் இறந்து 2 நாளா இந்த அரண்மனையில் கட்டுண்டு இருக்கிறது என் ஆவி. 2 நாட்களுக்கே எனக்கு இப்படி வெறுப்பின் உச்சத்துக்கு இருக்குன்னா
நீங்க எத்தனை ஆண்டுகளா இங்க இருக்கீங்க? உங்களுடைய நிலைமைய நினைச்சா எனக்கு மனசே ஆறல. ஏன் அரவிந்த கொலை பண்ண வையவனா இருந்தாலும் அவனை நான் சும்மா விட போவதில்ல. மறைந்த ஆத்மாவின் வெளிப்பாடு. அந்த பூங்காவில் கல்மேடைக்கு அடியில் இருந்த மணியில் இருந்துதான் நேற்று அகிலா அந்த குரலை கேட்டிருக்கிறாள். ஆனால் அவள் அதை அன்று உணரவில்லை. ஆனால் இன்று அதே குரல் மீண்டும் இவர்கள் நால்வருக்குமே இப்பொழுது கேட்கிறது. அந்த அறையில் இயங்காத ஒரு பழைய தொனியில் உயிர்த்தெழுகிறது அந்த நான்காவது ஆத்மாவின் குரல். அது ராயம்மா, பூங்கொடியின் தாயின் ஆவி. மகளே, உன் பாசத்திற்காக நான் செய்ததுதான் அந்த பாவம். உன் வாழ்க்கையில் வந்த ஒவ்வொரு நிழலுக்கும், உன்னை சூழ்ந்த தனிமைக்கும் இருளுக்கும் நான் தான் காரணம். அகிலா அதிர்ந்து உறைந்து போய் நிற்கிறாள். இதுதானா தேடிட்டு இருந்த ரகசியமா? நீங்க என்ன எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? என்னமோ சர்வ சாதாரணமா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இங்க இருக்க ஒவ்வொரு உயிருக்கும் என்ன பதில் சொல்ல போறீங்க? இவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்ச குற்ற உணர்ச்சி உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்ல. நீங்களாம் மனுஷன்தானா? ராயம்மா, அரவிந்தை கொன்றது கார்த்தி இல்லை, நான் தான். என் மகளை அவனிடம் இருந்து காப்பாற்ற நினைத்து அவனை மாடியில் இருந்து தள்ளிவிட்டேன். இந்த அரண்மனையின் மாடியில் இருந்துதான் தள்ளினேன். என் பல நாள் திட்டம் அன்று நிறைவேறியது. என் மகளுக்கு அவன் சற்றும் தகுதி இல்லாதவன். நான் ஒப்புக்கொள்கிறேன். நானும் சதி செய்து ஒரு கொலை பாவத்தை செய்திருக்கிறேன் என் கைகளால். ஆனால் அது எனக்கு பெரிதாக தெரியவில்லை. அன்று எனக்கு நான் இருந்த மனநிலையில் என் பெண்ணின் வாழ்வுதான் முக்கியம் என தோன்றியது. கார்த்தி இதை கேட்டுக்கொண்டு அமைதியாக இருந்தான். திடீரென அவன் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தான். நானும் அந்த நைட்டு அங்கதான் இருந்தேன். பூங்கொடி எனக்கு கிடைக்கலன்னு பொறாம எனக்குள்ள நிரம்பி இருந்துச்சு. ஆனா அவன் இறந்துட்டான்றது என்னால ஏத்துக்கொள்ளவே முடியல. எல்லாரும் நான் கொலை பண்ணிட்டேன்னு நினைச்சாங்க. ஆனா அப்புறம் அவங்களே தற்கொலைன்னு சொல்லி அவன் உடலை அடக்கம் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே உண்மை, அவனை நான் கொலை பண்ணல, அது தற்கொலை இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. ஆனா நான் அப்ப இருந்த நிலைமைக்கு அவன் இழப்புல தவிச்சதுனால என்னால அதுக்கு மேல எதுவும் செய்ய முடியல. பூங்கொடி, அம்மா, என்ன காரியம் செஞ்சிருக்கீங்க? என் மனசாலையும் உயிராலையும் ஒத்தனை நேசிச்சவன உங்க கையாலேயே கொலை பண்ணிட்டேன்னு சொல்றீங்க. மனசாட்சியே இல்லையா உங்களுக்கு? ஏன் நிம்மதிக்காக நான் அவன் கூட சேரக்கூடாதுன்னு நினைச்சு இப்படி கொலை பண்ற அளவுக்கா போயிட்டீங்க? உங்களை அம்மான்னு சொல்லிக்கவே எனக்கு ஆர்வருப்பா இருக்கு. சீ, இப்படி எல்லாமா பண்ணுவீங்க? இரவின் சத்தத்தை துளைத்து கொண்டு கொட்டி தீர்க்கும் மழை அடங்கும் நேரத்தில் விடுதலை சடங்கு நிகழ்கிறது. ஒரு தீபத்தை ஏற்றி அகிலா உண்மையாய் வாழ்வதற்கும் பாவம் செய்து பழியில் விழுந்து வாடி உயிரை விடுவதற்கும் காதல் கொண்ட உள்ளங்கள் ஒளியாய் மாறுவதற்கும் இந்த நள்ளிரவு ஒரு சந்திப்பாக இருக்கட்டும். உங்கள் ஆத்மாக்கள் இங்கு இருந்து விடுதலை அடையட்டும் என்கிறாள். அரவிந்தும் கார்த்தியும் ஒளியாக உருமாறி
பூங்கொடியை இருவரும் கடைசியாக கண்முழுக்க நிரப்பிக்கொண்டு அங்கிருந்து விடை பெறுகிறார்கள். அதற்கு முன் அரவிந்த், நம் காதல் புனிதமான சக்தி. என் ஆறாத புண் அதற்கு உன் பார்வையும் நீ என்னை காதலிக்கிறாய் என்று உண்மையும் அதை ஆற்றிவிட்டது. என் கட்டுண்ட ஆத்மா இன்று இந்த அரண்மனையில் இருந்து விடை பெறுகிறது. கார்த்தி, நிழல்கள், என்னை சூழ்ந்திருந்த இருட்டு, என்னை வாட்டி வதைத்த குற்ற உணர்ச்சி இன்று என்னை விட்டு விலகிவிட்டன. ஆகையால் நானும் இன்று விடை பெறுகிறேன். ராயம்மா, மகளே, உன்னை நீயும் சுதந்திரப்படுத்திக் கொள். நான் அமைதிக்காக நிழலில் மறைந்து கொள்கிறேன் என்றாள் மங்கும் குரலில். ஒரு மின்னல், ஒரு காவியம். அரவிந்த், கார்த்தி, ராயம்மா ஒளி துகள்களாக மாறி விண்ணை நோக்கி சென்று மறைந்து விட்டார்கள். பூங்கொடியின் ஆத்மா மட்டும் கதவின் முன் நின்று எதையோ பார்த்து கொண்டு இருந்தாள். மழை நின்றது. ஒரு அமைதி நிலவியது. அகிலா, இந்த அரண்மனையில இனி எந்த உயிர்களுக்கும் எந்த ஏக்கமும் எந்த கட்டுப்பாடும் இல்லை. புனிதமான காதலின் சின்னமாக இருக்கும். அதை கேட்ட பின் பூங்கொடியின் ஆத்மாவும் அங்கிருந்து மறைந்தது. அவளால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அந்த கண்ணாடி பந்துதான். அதில் இருந்த இரத்தக்கரையும் அதில் இருந்த வார்த்தைகளும் தான். உள்ளத்தில் தினமும் எரியும் காதல் ஒவ்வொரு நிழலிலும் உயிர் தேடுகிறது. வாழும் வரை அதுதான் எங்கள் அந்திம ஒளி. சொற்களில் ஏகாதிக பரிணாமம், அந்த அளவிலும் விடுதலை. கடந்த காலத்தின் பாவங்கள் கூட நம்மை உருமாறச் செய்யும். உண்மை காதல் இருந்தால் உயிர் புனிதம் பெறும். இருள் இருந்த போதும் ஒளி ஒன்று போதும். இரண்டாம் தளத்தில் அந்த பல்லக்கு அறையின் மூடிய கதவு உயிர்த்தெழுந்து வாசல் திறக்கிறது. அரவிந்தின் ஆத்மா ஒளியாக மழை துளிகளில் மின்ன, பூங்கொடியின் ஆத்மாவும் அதன் அருகே இருக்கிறது என்று உணர்கிறாள் அகிலா. இதை அந்த அறையின் ஜன்னல் வழியே வானத்தில் பார்த்துவிட்டு அவள் எழுதும் கதையை மேலும் தொடர்ந்து எழுதுகிறாள். நிழல் போல் ஒரு காதல், பகல் போல விடுதலை, வேறு எதுவும் இல்லை. அவள் நினைத்தது போல் அன்றிரவு முடிவதுடன் அந்த 4 ஆத்மாக்களின் முக்தியையும் அவள் பெற்று தந்துவிட்டாள். மறைவு உண்டாயிருந்தாலும் புனிதமான காதல் ரசித்து விடுதலை என்பதை அடைந்துவிட்டது. வாழ்க்கையின் உண்மையான மர்மம் இதுதான். மூவரின் வாழ்க்கையை இருளில் சூழச் செய்த காதல் நிகழ் உலகத்தில் இருந்து ஒளிக்கு ஒரு பரிசுத்தமான பயணம் மேற்கொண்டது. காதல் என்ற ஒளிக்கதிர் ஒருபோதும் மறையாது.